ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. நீத்தார்னா யாரு? துறவிகள். புலன்களை அடக்கி ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்தோடு வாழ்கிறவங்க தான் துறவிகள். அப்படிப்பட்ட துறவிகளின் பெருமைகளை பற்றி தான் இந்த அதிகாரம் முழுவதும் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அதை தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குறள் எண் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. விளக்கம்: தமக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஆசைகளை அறுத்து உயர்ந்த மேன்மக்களின் பெருமையே சிறந்தவனவற்றுள் சிறந்தது என்று நூல்கள் சொல்கின்றன. இந்த குறளோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. ராஜுவும் அவரோட மனைவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜுவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. இதை பார்த்து அவருடைய மனைவிக்கு ஒரே ஆர்வம். ஃபோனை கட் பண்ணதுமே விசாரிக்கிறாங்க. ராஜுவுமே ஒரே சந்தோஷமாக பேசுகிறாரு. நம்ம ஊருக்கு சுவாமிஜி வராராம் அப்படின்னு. இதை கேட்ட அவரோட மனைவிக்குமே ரொம்ப சந்தோஷம். சுவாமிஜி டெல்லியை விட்டு நகரவே மாட்டார், நம்ம தான் அவரை போய் எப்போயுமே பார்ப்போம். இப்போ அவரே நம்ம ஊருக்கு வராருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தானே தங்குவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஊர்லேயே நம்ம வீடு தான் பெரிய வீடு, எல்லா வசதிகளும் இருக்கிற வீடு. கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் தங்குவார். அவங்க விவரங்கள் அடுத்து சொல்கிறேன்ட்டாங்க. பார்ப்போம், இல்லைன்னா நம்மளே கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. குருஜி ஊருக்கு வர்ற நாளும் நெருங்குது. ஆனால் அவர் எங்கே தங்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற விவரங்கள் ராஜுவுக்கு எதுவுமே தெரியலை. அதனால் ஆசிரமத்துக்கு அவரே ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கே சொல்லிட்டாரு குருஜி, நான் உங்ககிட்ட சொல்லலையா, உங்கள் ஊரில் இருக்கிற குமாருங்கிற ஒரு வீட்டில் தான் தங்க போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதுமே ராஜுவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ராஜு தன் மனைவி கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்போ அவரோட மனைவி சொல்கிறாங்க, குமார் வீட்லையா? அவர் வீட்டில் அந்தளவுக்கு வசதிகள் இருக்காதே. அவர் என்னதான் செல்வ செழிப்போடு இருந்தாலும் சரியான கஞ்சன். அவர் வீட்டில் ஏசி கூட கிடையாதே. சுவாமிஜி எப்படி அங்கே போய் தங்குவார் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னதான் ராஜுவுக்கு மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலுமே தினமும் தவறாமல் குமார் வீட்டுக்கு போய் சுவாமிஜியை தரிசனம் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்தார். அப்போ ராஜு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. சுவாமிஜி, நான் உங்களோட நீண்ட நாள் பக்தன். என் வீட்டில் நீங்கள் தங்காதது எனக்கு ஒரு குறை தான் அப்படின்னு சொல்கிறாரு. சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, உனக்கு மகாபாரதம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ராஜுவுமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு வந்தப்போ பீஷ்மர், துரோணர், துரியோதனன் இவங்க எல்லாருமே அவங்க வீடுகளில் தான் தங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கிருஷ்ணர் விதுரரின் குடிசையில் தான் போய் தங்கினார். பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லாருமே உயர்ந்தவர்கள் தான். ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு விதுரரை கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் விதுரரின் எளிமையும் பற்றற்ற தன்மையும் தான். நீ நல்லவன் தான், உன்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, நீ உன் செல்வத்தை வச்சு பல நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிற, என் மேலே உனக்கு உண்மையான ஈடுபாடு உண்டு, அதனால தான் நானுமே உன்னை மதிக்கிறேன். நான் இங்கே வரப்போகிறத முன்னாடியே உனக்கு தகவல் சொன்னதுக்கு காரணமும் உன் மேலே இருக்கிற நல்ல எண்ணம் தான் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாரு. ஆனால் என் வீட்டில் தங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சே சுவாமிஜி அப்படின்னு ராஜு கேட்குறாரு. விருப்பம் இல்லாமல் இல்லை, ஆனால் என்னோடய முதல் விருப்பம் குமார் வீடு தான். அவனுமே உன் மாதிரி வசதி படைத்தவன் தான். ஆனால் பணத்தினால கிடைக்கக்கூடிய வசதிகளை ஒதுக்கிட்டு எளிமையாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் வீட்டில் ஏசி இல்லை தான். டில்லியில் என்னோடய ஆசிரமத்தில் எல்லா ரூமுமே ஏசி இருக்கும், ஆனால் என்னோடய ரூமில் ஏசி இருக்காது. என் மாதிரி துறவிகள், குமார் மாதிரி துறவு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தானே இயல்பு. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உன் வீட்டில் தங்குறேன். நீயுமே சில வசதிகளை துறந்து சற்று எளிமையாக வாழ பழகு. துறவு மனப்பான்மை நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்கும். துறவு அப்படின்னா குடும்பத்தை துறக்கிறது கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற சுகங்கள் சிலவற்றையாவது நம்ம துறக்கணும் அப்படிங்கிறதான் பொருள். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என் நல்லாசிகள் அப்படின்னு சுவாமிஜி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சுவாமிஜி பேசிட்டு போனதுக்கப்புறம் ராஜுவுக்கு புல்லரிச்சு போச்சு. ரொம்ப பிரமிப்பாயிட்டார். துறவிகளின் இந்த பற்றற்ற எண்ணங்களும் எளிமையான வாழ்க்கை முறையும் பார்த்து ரொம்ப அதிர்ந்து போயிட்டார். ராஜு தன் மனைவி கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாரு. துறவிகளோட பெருமையை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டு அவருடைய மனைவியுமே சொல்கிறாங்க, நம்ம பார்க்குற எல்லா நூல்கள்லேயுமே இந்த மாதிரி துறவிகளோட பெருமையை பற்றி கண்டிப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹாய் குட்டேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இனி வர்ற வாரங்களில் நம்ம அதிகாரம் 3ல் நீத்தார் பெருமையில் அடுத்த குறளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.